பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் பட்ஜெட் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்நாடு ஊர்காவல் படை வீரர்களுக்கு ஏதாவது அறிவிப்பு வரும் என்று தமிழ்நாடு ஊர்காவல் படை வீரர்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தோம். மார்ச் மாதத்தில் ஏதாவது அறிவிப்பு பண்ணலாம் என்ற ஒரு ஆலோசனை பண்ணினார்கள். அதன் அடிப்படையில் மார்ச் மாதம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு வரும் என்று தமிழ்நாடு ஊர்காவல் படை வீரர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறோம். 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஆண்டு காலத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கும் இல்லாமல் மக்களே அதிகமாக இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்களே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கூட 4-5 மாதத்துக்கு மேலே ஓட்டினா தான் 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே கடினம்ன்றாங்க. ஏன்னா பெட்ரோல் கணக்கு பண்ணி வண்டி கணக்கு பண்ணால் ஒரு ரூபா கூட நிற்கலன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறவங்களுக்கு இந்த வசதி கரெக்டாக வரும். எளிய மக்களுக்கு அந்த வசதி வருமானா கிடையாது. கொரோனா காலத்திற்கு பிறகு வணிகர்கள், சிறு வணிகர்களாகட்டும் பெரு வணிகர்களாகட்டும் இந்த வருமான வரி கட்ட முடியாத அளவுக்கு நலிவடைந்து காணப்படுகின்றது. வருமான வரியை கட்ட முடியாத வணிகர்களுக்கு 12 லட்சம் உச்சவரம்பு அறிவித்துள்ளது கேலிக்கூத்தாக உள்ளது. மேலும் மத்திய அரசு வணிகர்களுக்காக நலத்திட்ட உதவிகளோ தொழில் சார்ந்த உற்பத்திக்கோ எந்த ஒரு அறிவிப்பும் முறையாக அறிவிப்பு பெறவில்லை. பள்ளியில் வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் அடல் ஆய்வகம் மூலமாக தங்களுடைய அறிவியல் திறனை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த திட்டம் வரவேற்கத்தக்கது. கடந்த காலங்களில் இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் இன்று சிறந்த முறையில் வளர்ச்சி அடைந்து வந்துகிட்டு. கடந்த 10 ஆண்டுகளில் 22 ஐஐடி நிறுவனங்களில் மொத்தம் 65,000 மாணவர்களில் இருந்து 1.35 லட்சம் மாணவர்களாக உயர்ந்துள்ளது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது.